वै कामेभ्यः कामेभ्यो वै कामेभ्यः संदिर्गामेभ्यः कामेभ्यः संदेः संदिर्दुगे दुगे संदिर्दुगे संदिरिति संदेः दुगे दुगे तत् सत्यजमानः जयमानः तत्तद्यजमानः सर्वान् सर्वान् यजमानान् यजमानान् सर्वान् सर्वान् कामान् कामान् सर्वान् सर्वान् कामान् कामान् मम कामान् कामान् मम अवरुन्धते रुन्धते अपावरुन्धते रुन्धते रुन्धते हरिः ॐ सकल भुवने जगत्सृष्टि संहार ध्रुवभवान् ग्रह पंचकृत्य कारणस्य भगवताः भूलोक भुवर्लोक सुवर्लोक महल्लोक जनल्लोक लवल्लोक सत्यलोकादि सप्तलोक नायकाः ब्रह्मांड गरुडांड रुद्रांड वैष्णवांड मुहांड अंडरंड बहिरंड नायकाः अदल विदल निदल सुदल रसादल महादल पादाललोक नायकाः श्रीलंकाद्वीपे पूर्वदिग्भागे मक्षुमानगरे तिराईमडु नामांकित दिव्यपुण्य महक्षेत्रे विराजमानस्य दुष्टनिग्रहशिष्टपरिपालकस्य शत्रुनाथनाय मदनवाहनाय द्रोहारूढाय सिंहारूढाय व्याघ्राजनाय कर सावबाणाय जंगजकृतराय मगिमर्दनाय महासवरीश धर्मशास्त्रेश्वरायर्मः प्रधान कुंभ मूलालय प्रवेशकालेन वेदोक्त मंत्र पुष्प कुसुमांजलि समर्पयामि சபரீச ஐயப்பனுடைய இந்த சன்னிதானம் இன்றைய தினம் இந்த 18 படிகளிலே 18 தேவதைகளை எல்லாம் ஆவாகனம் செய்து எல்லா மக்களுக்கும் நல்லருள் புரிகின்ற வகையிலே 18 வகையான ஆயுதங்கள் எல்லாம் மானசீகமாக பூஜிக்கப்பட்டு சுவாமி ஐயப்பனுடைய இந்த படிகள் 18 பொண்ணு 18ஆம் படி என்று ஒவ்வொரு மனிதருடைய வாழ்விலும் நாம் காக்க வேண்டியது, விளக்க வேண்டியது, எடுத்துக்கொள்ள வேண்டியது இவ்வாறான இந்த 18 வகையான தத்துவார்த்தங்களை உள்ளடக்கியதாக ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்விலும் உயர்வுகள் பெறுகின்ற வகையிலே இவ்வாறான இவை எல்லாம் அங்கே சேர்க்கப்படுகின்ற பொழுது நம்மை விட்டு விலக்க வேண்டியதாகிய காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம் இது அனைத்தும் நம்மிலிருந்து விலகி ஐயனை சரணடைகின்ற பொழுது எல்லா விதமான சிறப்புகளும் வாழ்வில் உயர்வுகளும் கிடைக்கின்ற வகையிலே பஞ்சபூதங்களின் வடிவாக, ஞான இந்திரியங்களின் வடிவாக, கர்மேந்திரியங்களின் வடிவாக இந்த இறைவனுடைய தத்துவ அபிஷேகம் செய்யப்பட்டு ஸ்தாபிக்கப்பட இருக்கிறது. சகல அடியார்களும் நல்ல மனதோடு ஐயனை
மனதார பிரார்த்தனை செய்து சரண கோஷங்கள் எழுப்பி ஐயன் அருளை பெற்று எல்லா விதமான சிறப்புகளையும் உயர்வுகளையும் பெறுகின்ற வகையிலே இந்த ஐயப்பன் இங்கிருந்து பார்க்கின்ற பொழுதே இப்பொழுதே ஆனந்தமான காட்சியாக இருக்கிறார். இந்த 18 படிகள் இங்கே ஸ்தாபிக்கப்பட்டு அதற்கு அபிஷேகம் செய்யப்பட்டு மூலாலயத்திலே சுவாமி ஐயப்பன் சபரீச ஐயப்பன் என்கின்ற நாமத்தோடு இந்த ஐயப்பனுடைய இந்த மகா கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கின்றது. சகல அடியவர்களுக்கும் இறையர்கள் எல்லாம் நிறைய வேண்டும். அதற்கு முன்பதாக இதே கடுத்தசாமி கற்பண்ண சுவாமி ஆகியோருடைய சூபி அபிஷேகங்களும் பிரதான கும்பத்தினுடைய சூபி அபிஷேகங்களும் நடைபெற்றது. இந்த பூஜைகள் சிறப்பாக எல்லோருக்கும் நல்ல மங்களங்களையும் வாழ்வில் உயர்வுகளும் கிடைக்கின்ற வகையிலே ஐயனுடைய அருள் எல்லா மக்களுக்கும் உலகளாவியிலே வாழுகின்ற அனைத்து ஜீவராசிகளுக்கும் கிடைக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணம் பரந்த சிந்தனையோடு பரோபகாரமான எண்ணங்களோடு நாம் இந்த பிரார்த்தனை செய்கின்ற பொழுது இவையெல்லாம் நமக்கு நல்லதை தருகின்ற வகையிலே அமையக்கூடியது. இப்பொழுது இந்த சரணகோஷங்களோடு ஐயப்பனுடைய படிகளுடைய இந்த